அண்ணே ஒரு நிமிஷம் பேப்பர் கொடுங்க, படிச்சுட்டு கொடுத்துறேன். யோ காசு கொடுத்து பேப்பர் வாங்குறது ஓசர படிக்கிறிய உனக்கு கேவலமா இல்ல? யோ நான் அந்த ஆள் தானே பேப்பர் கேட்டேன், நீ ஏன் குதிக்கிற? யோ பேப்பர் எழுந்தியா? இன்னைக்கு டிகாஷன் காஃபி தான், வேற வழியே இல்ல. காஃபி பொடி காலி, சக்கரை இல்ல. ஐயோ டேய் மணி, நேத்து நைட்டு சாப்பிட்ட பாத்திரத்தை அப்படியே போட்டிருக்க. உன்னோட எச்ச பாத்திரத்தை கழுவ நான் ஒன்னும் சம்சாரம் இல்ல. நீ நானும் ஒரே ஆபீஸ்ல பியூன் வேலை பாக்குற ரூம்மேட், ஞாபகம் வச்சுக்க. அரிசி கழுவணும், பருப்பு வேக வைக்கணும், தண்ணி பிடிக்கணும். இந்த வீட்டுல எல்லா வேலையும் நான் தான் செய்யணும். இவர் பெரிய ஆபீசர் மாதிரி படுத்து தூங்கிடுவார். கேட்டா பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். இவனுக்கு வாழ்க்கப்பட்டு நான் என்ன சுகத்தை கண்டேன்? டேய் ரமணி, மணி 7 இன்னும் இன்னைக்கு ஏன் பாலு காப்பி பொடி சக்கரை மூணுமே இல்ல. நீங்க பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. இது மூணுமே இல்லாத காபி போடுற வழி ஏதாச்சும் இருந்தா சொல்லுங்க, காபி போட்டு தரேன். அந்த ஃபார்முலாலாம் நான் உனக்கு சொல்லிக் கொடுக்க விரும்பல. நாளையில இருந்து இதுல ஒரு தலைகாணி வச்சுக்கிட்டு வாங்க வாங்க. பெல் அடிச்சு கூப்பிடுற அளவுக்கு கவனிக்காம போறீங்க. என்ன தெனாவட்டும் உங்களுக்கு? ஐ சே வை லேட்? சார் இப்படி நகைச்சுத்தியோட மணி அடிக்காதீங்க சார். ஏற்கனவே பழுத்து இருக்கு, அப்புறம் உடைஞ்சிடும். உடைஞ்சிட்டா 5 வரலுக்கும் பரவிடும். எல்லா வரலுக்கும் எலுமிச்சை பழம் போடணும். பாக்குறதுக்கு தவை வித்வானா இருப்பீங்க. ஷட் அப். எனக்கு காரணம் தெரிஞ்சாகணும். மணி நகைச்சுத்தி வரதுக்கு என்ன காரணம்? நகத்தை சுத்தமா வச்சுக்கலாம், நகை சுத்தி வரும். இது கூட தெரியாத மடையன் அவரு. ஏன் சார்? நோ, திஸ் இஸ் டூ மச். ஐ சே 10 மணி ஆபீஸ்க்கு 10 மணிக்கு வரீங்களே, உங்க 2 பேருக்கு வெக்கமா இல்ல? இல்ல சார், அது இல்ல சார், சைக்கிள்ல டயர் பஞ்சர். நேத்துக்கு இதே காரணத்தால சொன்னேன். நேத்துக்கு பேக் வீல், இன்னைக்கு ஃப்ரண்ட் வீல். சைக்கிளுக்கு 2 வீல் இருக்கு இல்லையா? நான் நம்ப தயாரா இல்ல. என்னடா அவரு? சத்தியமா சைக்கிளுக்கு 2 வீல் இருக்கு சார். நீங்க வேணா வாசல்ல வந்து பாருங்களேன். ஐயோ, நாங்க கைட்டு வந்து காட்டுமா? உங்க 2 பேரை பத்தி ஹெட் ஆபீஸுக்கு எழுதி வேலைக்கே உல வைக்கிறேன். தேமணி, 1975ல இருந்து இன்ன தேதி வரைக்கும் நம்ம ஆபீஸ் ஸ்டாக் ஃபைல்ஸ் பூராவின் டேபிளுக்கு 10 நிமிஷத்துக்குள்ள வந்தாகணும். பி குவிக். நேரா நாயர் கடைக்கு போ. நான் சொன்னேன்னு சொல்லி சூடா ஒரு கப் டிகிரி காப்பி வாங்கிட்டு வாங்க. 10 நிமிஷத்துக்குள்ள எக்லார்க் டேபிளுக்கு ஸ்டாக் ஃபைல்ஸ் தான் போய் ஆகணும். போகட்டும் ஐயா, யார் வேண்டாம்னாங்க? முதல்ல ஒரு கப் காஃபி வாங்கி கொண்டு கொடு, அப்புறம் கொண்டே ஃபைல வை. ஒண்ணு பண்ணுங்க, நீங்க நாயர் கடைக்கு போய் ஒரு காபி சாப்பிட்டு எனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வாங்க. 2த்துக்கு நான் காசு கொடுத்துறேன். என்ன ஐயா மரியாதை எல்லாம் பேசுற? வர வர உனக்கு ரொம்ப தான் திமிரேறி போச்சு. ஆமா, நீங்க போடுற சோறுல தான் எனக்கு திமிர் அதிகமாயிருச்சு. வர வர நானும் பாத்துட்டு இருக்கேன், என்ன ஒரேடியா மிரட்டுறீங்களா? சார், நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ், நீங்க வெறும் எஸ்எல்சி. அதுவும் 20 தடவை கோட் அடிச்சு கவர்மெண்டா பரதாபப்பட்டு உங்களை பாஸ் பண்ணிருக்காங்க. நீங்க என்னடானா என்ன காப்பி வாங்கினா டீ வாங்கினான்றீங்க. உங்களுக்கு காப்பி வாங்கினா முடியாது. என்ன பண்ணுவோம் பண்ணிக்கங்க. சாரி சார். நீயா? அட பாவி, 50 பைசா போச்சேடா. 50 பைசா போனதுக்கு கவலைப்படுறியே? என் மான மரியாதை போய் வந்து நிக்கிறேன்டா. என்னாச்சு? நான் யாரா? மணி, நான் என்னடா படிச்சிருக்கேன்? பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணிருக்கேன். அந்த எஸ்எல்சி படிச்ச கிளார்க் கம்னாட்டி என்ன காப்பி வாங்கின சொல்றான்டா. காப்பி ஸ்பெல்லிங் தெரியுமா உனக்கு? இதே கவர்மெண்ட் ஆபீஸா இருந்துச்சு, அவனை இன்னைக்கு ஒரு வழி பண்ணிருப்பேன். நம்ம தலையெழுத்தி இது தனியார் கம்பெனி. கவர்மெண்ட் ஆபீஸ்ல உன்னை யாருமே காப்பி வாங்கிட்டு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா முக்காவாசி கவர்மெண்ட் ஆபீஸ் இப்ப கேண்டீன்ல தான் நடக்குது. டேய், இந்த கிளர்க்கு பசங்களுக்கு எல்லாம் இவ்வளவு தைரியம் வர்றதுக்கு காரணமே அந்த பழைய எம்டி தடியன் தான். அவர் தான் டிரான்ஸ்பர் ஆகி போயிட்டாரு. நமக்கு விசாகப்பட்டினத்துல இருந்து புது எம்டி வர போறார். அந்த நம்பிக்கையில் தானே நான் இருக்கிறேன். அவர் எப்படியாவது ஐஸ் வச்சு நாம மேனேஜர் ஆயிடுவோம். நாம மேனேஜர் ஆயிடுவோம். அண்ணே, நீங்க எஸ்எல்சி, உங்க தகுதிக்கு கிளர்க்கா தாண்டது ரொம்ப கஷ்டம். நான் தான் மேனேஜர் ஆக முடியும். ஏன்னா நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். உன்னை காஃபி வாங்கிட்டு சொன்னது கரெக்ட் தான். அடிக்கிறேன் சார். என்னடா இறங்கிட்ட? நம்ம ஃபேமிலி டாக்டர். ஃபேமிலி டாக்டரா? ஆமாண்டா, அந்த பொண்ணு டாக்டர். அதை நான் கல்யாணம் பண்ணிட்டேன், அப்புறம் அதான் எனக்கு ஃபேமிலி டாக்டர். வேணாண்டா, உதப்பட போறடா. அதுக்கு தான் டாக்டரா பார்த்து கட்டிக்கிறது. ஹலோ மேடம், உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயம் கேட்கணும். கையில கோட்லாம் வச்சிருக்கீங்க, மறுபடியும் என்ன படிக்கிறீங்க? இப்ப எம்டிக்கு படிக்கிறேன். நீங்க? நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ங்க, ஒரு கம்பெனில மேனேஜரா இருக்கேன். வாங்க பேசிட்டு போவாங்க. என்னது மேனேஜரா?
இவன் அந்த ஆபீஸ்ல பியூன். ஆஹா. பியூனா? ஏங்க ஒரு மேனேஜர் ஒரு பியூன் பின்னாடி சைக்கிள் ஏன் உட்கார்ந்து வரணும் கேளுங்க. அதானே ஆ. ஏன் ம். நான் கம்யூனிஸ்டுங்க. நமக்கு இந்த ஏழை பணக்காரன் காரு சைக்கிள் வித்தியாசமே கிடையாது. வாங்க போலாம். ஏய், சாரி போட வரேங்க. போட. ஏய். பாயா ஏண்டா பேமன் இப்படியா வண்டி ஓட்டுறது நீ? இல்லைங்க, தப்பு என் மேலதான். நீங்க கவனிங்க, நான் இவனை கவனிச்சுக்கிறேன். யோ, அந்த பொண்ணு திடீர்னு ரோட் சரி, அதுக்கு பதில் சொல்லு. எம்மா ரத்தம், என் ஆள் கையில ரத்தம் வர வச்சேடா தடியா. மிஸ்டர், கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. என்ன மரியாதை வேண்டி கிடக்குது? புள்ளியார் மாதிரி இருக்கிற உனக்கு என்ன மரியாதை? கவுண்டர். கவுண்டரா? பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்து கவுண்டர்? ஏண்டா கவுண்டர்ங்கிறது கெட்ட வார்த்தையாடா? பொறுக்கி நடக்கண்டா. பயங்கரமான கெட்ட வார்த்தை. ஐ. இன்னும் 10 மைலுக்கு பெட்ரோல் பங்கே கிடையாது. குண்டன் செத்தான். பொறுக்கி பசங்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும். வட. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்க வேற, இதெல்லாம் எனக்கு ரொம்ப சாதாரணங்க. டேய், வீட்டுக்கார கோனார் வரான்டா. ஆமா, ஐயோ, 4 மாசத்து வாடகை பாக்கி. இன்னைக்கு தேதி 31. மொத்தம் 5 மாசம் வாடகை பாக்கி. சைக்கிள் திருப்பிட்டுமா? பள்ளிக்கூடத்துல எல்லாம் கோனார் ஒரே நூல்னு போடுறாங்களே, நீங்க எழுந்தது தானே இது? டேய், அவர்தான் படிக்காத முட்டாள், நமக்கு தெரியல. ஆ. இதெல்லாம் அவர்ட்ட கேட்கலாமா? நாங்க வரோம் கோனார். நாங்க வரோம். ஏய், கிண்டலாடா பண்றீங்க? காலர்லாம் பிச்சு போடலாம். ஆமா. ஏய், 5 மாசம் வாடகை பாக்கி வச்சு போட்டு அப்புறமா நாங்கறங்க. இன்னும் 2 வாரத்துல கம்பெனில பொங்கல் போனஸ் கொடுப்பாங்க. கொடுத்துறோம் கோனார. ஏன்னா திருட்டு பசங்களா? பொங்கல் முடிஞ்சு 1 மாசம் ஆச்சுடா. அவன் தப்பா சொல்றான். கிறிஸ்துமஸ் போனஸ் வந்தோன்னு கொடுத்துறோம். யாருக்கு அதுல பூச்சி சுத்துறீங்க? ஏண்டா பொங்கலுக்கு முன்னாடியே கிறிஸ்துமஸ் வந்துருச்சே. அடுத்த கிறிஸ்துமஸ் சொன்னாங்க. அப்படியா? இந்த வியாபாரம் எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. 2 வாரத்துல பணம் கொண்டாந்து கொடுக்கல, உங்க ஆபீஸுக்கு வந்து உங்க மானத்தை வாங்கி போடுவேன். எங்களுக்கு அங்க இருக்குதா என்ன? போடா. நீங்களே எங்க ஆபீஸ் பார்த்த மாதிரி இருக்கும். வாங்க. என்ன கையில மாலையோடு நிக்கிறீங்க? புது எம்டி வர போறாருல, சோப் போட வேண்டாம். அதுக்கு சோப்பு எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன். வரவேற்பு எல்லாம் தடபடலா பண்ணிருக்கோம். 2 வருஷமா தொடர்ந்து லேட்டா வரோமே, மாலை எங்களுக்கும் நினைச்சேன். டேய், புது எம்டி வராரு. எப்படியாவது அவர் கையிலயோ காலியோ விழுந்து கிளார்க் ப்ரமோஷன் வாங்கினடா. ஆண்டவா, எங்களுக்கு மட்டும் கிளார்க் ப்ரமோஷன் கிடைச்சது. அறுபடை வீட்டுக்கும் வந்து எம்டிக்கு மொட்டை அடிக்கிறோம். ஏய். ஹார்ட்டி வெல்கம் சார். தேங்க்யூ, தேங்க்யூ. என்ன சார் இது? சட்டையெல்லாம் ஒரே சேரு சகதியமா இருக்கு. அது வந்து கார் குட்டையில விழுந்துருச்சு. குட்டியில கார் விழுந்தா சட்டையில எப்படி சேராகும்? ஓஹோ, புரிஞ்சு கொடுத்து. காருக்கு வெளியில உட்கார்ந்து டிரைவ் பண்ணிட்டு இருந்தேல. சாரி சார். தெரியாம வேடிக்கையா பேசிட்டாரு. சாரி, நானும் அவரை சொல்லல. தேங்க்யூ. வாங்க வாங்க வாங்க. இப்போ உனக்கு திருப்தி தானேடா? எல்லாம் அந்த பொட்டச்சி டாக்டரால வந்தவன. அந்த டாக்டர் செட்டப் பண்றேன் சொல்லிட்டு எம்டியை கொண்டு போய் சேத்துல முக்கிட்டியடா. அறிவு கட்டவன இந்த தடியா எம்டி ஆவலன்னு எனக்கு எப்படா தெரியும்? தினம் ரோட்ல எத்தனை கார் போகுது, எத்தனை கிழவிங்க வந்து விழுறாங்க. வாயை மட்டும் சும்மா தானே வர. அவங்க எல்லாம் கிழவிங்கடா. நம்ம எதிர்காலம் என்னன்னு நல்லா தெரிஞ்சு போச்சு. நிச்சயமா இந்த பியூன் வேலையும் அவுட். என் புத்திய செருப்பால அடிக்கணும். கார் காத்து இறக்கி விட்டேன் பாரு, என்ன சொல்லணும்? அதான்டா நல்ல காரியம் பண்ண. இல்லனா இப்ப நான் மட்டும் இல்ல மாட்டிக்கிட்டு இருப்பேன். பேசாத. இப்ப நம்ம ஆபீஸ்க்குள்ள போறோம். எம்டி நம்மள பார்க்க போறார். ஆக்சிடென்ட் சீன் பிளாஷ்பேக்கா கண்ணு முன்னாடி ஓடும். நம்ம சீட்டு கிழிய போகுது. டேய், இப்படி பண்ணா எப்படி? எப்படி? ஒரு 6 மாசத்துக்கு மெடிக்கல் லீவ் போட்டு போயிடுவோம். நம்ம மூஞ்சி அவருக்கு மறந்துருமே. உன் மூஞ்சி மறக்கிற மாதிரியா பண்ணிருக்க? நல்ல டைட் க்ளோஸ் அப்ல கப்புனு சட்டையை பிடிச்சியே. அந்த எம்டி சாவர வரைக்கும் உன் மூஞ்சி மறக்காது. அவனை மறக்க வைக்கிறதுக்கு ஒரு ஐடியா. காதை கொண்டா சொல்றேன். புரியலையே. இன்னும் நான் சொல்லவே ஆரம்பிக்கலடா அறிவுகிட்ட எஸ்எல்சி. ஆமா, நீங்க 2 பேரும் யாரு? நான் ரமணி. நான் ரமணி. டேய், நீ மணி. நீ மணி. நான் மணி இல்ல, நீ ரமணி. நீ ரமணி. நான் மணி. ஃபைனலா செட்டில் ஆயிடுச்சா? ஆமா, இது என்ன கண்டாய் வேஷம்? மெட்ராஸை அதான் கண்ணாடி போட்டிருக்கேன். இவன் தாடி? என் கண்ணுல இருக்கிற ஐ சரியாகணும்னு இவன் மாரியாத்தாவுக்கு தாடி வளர்க்கறான். அதான் தாடி. அம்மோ. ஒரு நாள் ஷேப் இல்லைன்னா இவ்வளவு தாடி வளருமா?
ஆமா சார், எங்க பரம்பரையில எல்லாருக்கும் தாடி ரொம்ப ஃபாஸ்டா வளரும். எங்க அப்பா ஒரு நாளைக்கு 8 தடவை ஷேவ் பண்ணுவார். இவங்க அப்பா பார்பர். இல்ல சார், இந்த பக்கம் பண்றதுக்குள்ள அந்த பக்கம் வளரும், அந்த பக்கம் பண்றதுக்குள்ள இந்த பக்கம் முடி வளரும். மட்டும் தான் வளரும், மூளை வளரவே வளராது. அதான் தெரியுமே, நேத்துக்கு 2 பேரும் ஆபீஸ்க்கு வந்துட்டு சொல்லிக்காம உங்களுக்காக ஓடி போனேலே. புதுசா வந்திருக்க மேனேஜிங் டைரக்டர் உங்களை பார்க்கணும்னு பிரியப்படுறார். உள்ள போங்க. என்ன விஷயம் சார், நேத்து எனக்கு வயிற்று வலி. எனக்கும் அதே வயிற்றுல வலி. அதனாலதான் லீவ் லெட்டர் கூட எழுத முடியல. கை வலியா இருந்தா தானே லீவ் லெட்டர் எழுத முடியாது, வயிற்று வலி தானே. சார், நாங்க நேத்திக்கு சாப்பிட்ட ஃபுட்ல பாயசம். சார், ஃபுட் பாய்சன் தான் அவன் தப்பா சொல்றான். பிகாஸ் அவன் எஸ்எல்சி, நான் பிகாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ். நாங்க 2 பேரும் இந்த ஆபீஸ்ல பியூன். நீங்க நேத்து அது நாங்க இல்ல சார். நேத்து எங்களுக்கு ஒரே வயிற்று வலி, 2 பேரும் வீட்லயே இருந்தோம். இல்லடா? ஆமாண்டா. ஆமா சார். அது இல்லப்பா, நேத்து மெயின் ரோட்ல ஒரு ஆக்சிடென்ட். ஒரு பொண்ணு மேல காரை மோதிட்டேன். அப்போ ஐயோ, நாங்க மெயின் ரோடு வழியா வரவே மாட்டோம் சார், ஒத்த அடிப்பாத வழியா தான் வருவோம். அதுவும் பொம்பளைங்க மேல உங்களை மாதிரி ஆள் இடிச்சா நாங்க கண்டுக்கவே மாட்டோம் சார். ஆபீஸுக்கு லேட் ஆயிடுமோன்னு பயந்து சீக்கிரமே வந்துருவோம். தொழில் மேல அவ்வளவு பக்தி. அந்த தாடி இது வேண்டுதல் தாடி சார். 40-50 வருஷமா 4-5 வருஷமா வளர்க்குறேன். உரம் போட்டு வளர்க்குறான். நீ கண்ணாடி கேட்டு சார், நான் கண்ணாடியை கழட்டினா நீங்க அழுதுருவீங்க சார். எனக்கு மெட்ராஸ் ஐ இருந்தா பரவாயில்ல சார், தமிழ்நாடு ஐ சார். சும்மா கழட்டின உடனே உங்களுக்கு கபால்னு புட்டிங்க சார். சொல்றாடே. ஆமா சார், அதனால தான் எனக்கும் வந்துருமோன்னு நான் இவனை பாக்குறதே இல்ல சார். அப்ப நாங்க டியூட்டில ஜாயின் பண்ணலாமா? நீங்க போலாம். தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். மார்னிங். நம்ம பழைய எம்டி சதாசிவம் ரிட்டையர் ஆன போது ஃபங்க்ஷன் நடந்ததே, அப்ப எடுத்த போட்டோஸ் இந்த ஆல்பத்துல இருக்கு, பாக்குறீங்களா? கொடுங்களேன். இந்தாங்க. எங்களையா தள்ளிட்டீங்க? எண்ணி 10 நாள் அந்த கம்பெனியை திவால்ரா. எட்லார் குண்டா, வெள்ள வாடா, முதுகுல டின்னு கட்டுறேன். 20 அட்டம் எஸ்எல்சி எங்க வீட்டுக்காக தானே போவேன். மவனே, இன்னைக்கு நீ காலி. தொழிலாளர் ஒற்றுமை ஓங்குக, இன்குலாப் ஜிந்தாபாத், எம்டி பகாலாபாத், எட்லார் பீசால்பாத், டைப்பே छोटी सी बात। ஓடிரே.